ஸோ மீண்டும் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். In the holy season of the Lent season, the first week we meditated children are God's heritage. இந்த தபசு காலம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் சில முக்கியமான தலைப்புகளை நாம் தியானித்தோம். முதல் வாரம் பிள்ளைகள் அல்லது குழந்தைகள் கடவுளின் சொத்து என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். So Lent is a season of repentance, renewal and returning to God. தபக்காலம் என்பது நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகின்ற ஒரு காலம், எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு காலம், நாங்கள் மனம் வருந்துகின்ற ஒரு காலம். Also it is a time when we examine our hearts. அது மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு முக்கியமான காலம். Our home and our responsibilities before God. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதே நேரத்திலே கடவுளுக்கு முன்பாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் என்ன, இவைகள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற காலம் தவக்காலம். So the holy season of first week we meditated children are God's gift. ஆகவே தவக்காலத்தின் முதல் வாரத்திலே பிள்ளைகள் கடவுளுடைய சொத்து என்று பார்த்தோம். Our children are not accident of life, they are blessings sent from the very heart of God into our hands. எங்களுடைய பிள்ளைகள் தற்செயலாக வந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு பரலோகத்திலிருந்து கடவுளுடைய கரத்திலிருந்து எங்களுடைய கரங்களுக்கு தரப்பட்டவர்கள்தான் எங்களுடைய பிள்ளைகள். So we are called to take responsibility to raise them, guide them and nurture them in God's ways. அதனாலே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கவும் வழி நடத்தவும், அதே நேரத்திலே அவர்களை சரியான முறையிலே சத்தூட்டுவதற்காக, கடவுளுடைய விருப்பத்துக்குள் வளர்ப்பதற்காக இறைவன் அந்த பொறுப்பை நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So second week, your miracle is behind the stone. இரண்டாவது வாரம் நாம் என்ன பார்த்தோம் என்றால், உங்கள் அற்புதம் கல்லுக்கு பின்னால் உள்ளது அப்படி என்று நாம் பார்த்தோம். At Lazarus' house, before the miracle happened, Jesus said, take away the stone. லாசருடைய வீட்டிலே இயேசு வந்து அற்புதம் செய்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், கல்லறையை மூடியிருக்கிற கல்லை அகற்றி விடுங்கள். Our hearts are blocking stones for our miracle. எங்களுடைய அற்புதங்களுக்கு எங்களுடைய உள்ளமும் ஒரு தடை கல்லாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். So Lent is asking, what must we remove from our hearts? அதனாலே தவக்காலம் எங்களிடத்தில் என்ன கேட்டது என்றால், நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டியவைகள் எவைகள் என்பதை கேட்டது. Lent is not only about giving up food or habits. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பழக்க வழக்கங்களை இடைநிறுத்துவதோ அல்லது சில சாப்பாடுகளை ஒருப்பது மட்டுமல்ல. Lent is about changing our hearts. தவக்காலம் என்பது நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்வதாகும். We must ask ourselves, do I need to give up anger, jealousy or unforgiveness? நாங்கள் எங்களையே கேட்க வேண்டியது, நாங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற பெருமையை நாம் விட்டுவிட வேண்டுமா? பொறாமையை விட்டுவிட வேண்டுமா? மன்னிக்க முடியாத தன்மைகளை விட்டுவிட வேண்டுமா? The third week of Lent, come out of the tomb. மூன்றாவது வாரம் கல்லறையிலிருந்து வெளியே வா என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். The call of Jesus to Lazarus is also call to each of us. ஆண்டவர் இயேசு கல்லறையில் இருந்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று அழைத்த பொழுது அவர் வெளியே வந்தார் என்று பார்த்தோம். லாசருவை எப்படி ஆண்டவர் அழைத்தாரோ அதுபோல நாம் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். We need to come out of the tomb of sin. பாவம் என்கிற கல்லறையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். We need to come out of the tomb of hopelessness. நம்பிக்கை இல்லாத தன்மையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். Tomb of spiritual death of laziness. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய மரணம் அல்லது ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற சோர்வான நிலையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். We need to hear the voice of Jesus personally. எவ்வாறு லாசருவை வெளியே வா என்று சொல்லப்பட்டதோ அதுபோல நானும் நீங்களும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் இயேசுவின் குரலை கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். Fourth week of Lent, untie what bound you. உன்னை கட்டியிருப்பதை அவிழ்த்து விடு அப்படி என்று நாம் பார்த்தோம்.
Lazarus came out of the tomb when Jesus called him. ஆண்டவர் இயேசு லாசரே வெளியே வா என்று அழைத்த பொழுது லாசரஸ் உயிரோடு வெளியே வந்தார். He was alive again, but he was still wrapped with grave clothes. லாசரஸ் வெளியே வந்தாலும் பார்த்தீர்கள், உயிரோடு வந்தாலும் அவரை கல்லறை துணிகள் சுத்தி இருந்தது அப்படி என்று நாம் பார்த்தோம். This teaches an important spiritual truth. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவிக்குரிய முக்கியமான ஆன்மீக பாடத்தை கற்றுக் கொடுத்தது. A person may come to Christ, believe in Jesus. யாராவது நாம இருக்கலாம் அல்லது ஒருவராக இருக்கலாம், அவர் கிறிஸ்துவிடத்திலே வரலாம், இயேசுவை அவர் விசுவாசிக்கலாம். But sometimes the grave clothes of the old life are still there. ஆனால் பல முறைகளிலே பார்த்துக்கிட்டால் எங்களுடைய பழைய வாழ்க்கை என்கிற, தீமை நிறைந்த வாழ்க்கை என்கிற அந்த கல்லறை துணிகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. So coming out of the tomb is not enough. We must untie the grave cloth. ஆகவே கல்லறையிலிருந்து வெளியே வருவது மட்டும் பத்தாது, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற கல்லறை துணியை அகற்ற வேண்டும். Fifth week, do not block your own miracle. உங்கள் சொந்த அற்புதத்தை தடுக்காதீர்கள் அப்படி என்று நாம் பார்த்தோம். Before Jesus prayed in Lazarus' house, the stone had to be removed. லாசருடைய வீட்டிலே இயேசு வந்தார். ஆனால் செபிப்பதற்கு முன்பு, லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்பு இயேசு என்ன சொன்னார் என்றால், அந்த கல்லை அகற்றுங்கள் அப்படி என்று சொன்னார். Jesus did not pray until they removed the stone. அவர்கள் அந்த கல்லை அகற்றும் வரைக்கும் இயேசு செபிக்கவில்லை. Jesus did not perform the miracle until they removed the stone. அவர்கள் அந்த கல்லை அகற்றும் வரைக்கும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை. Jesus was waiting until they removed the stone. அவர்கள் அந்த கல்லை அகற்றும் வரைக்கும் இயேசு காத்திருந்தார். Many people today are praying, Lord bless me, Lord heal me. பல முறை மக்கள் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை குணமாக்கும் என்று செபிக்கின்றார்கள். But God is saying remove the stone first. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலிலே அந்த கல்லை அகற்றுங்கள். The stone was not Jesus' responsibility, it was their responsibility because they put it on the stone. அந்த கல்லை அகற்றுவது இயேசுவினுடைய பொறுப்பாக இருக்கவில்லை, அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள்தான் அந்த கல்லை அங்கே வைத்திருந்தார்கள். So tonight in the Good Friday vigil, we are going to meditate on the stone that could not stop God. கடவுளை தடுக்க முடியாத கல் என்ற தலைப்பில் தான் இன்று இரவு நாம் பார்க்க போகின்றோம். We must understand that Lent prepares us to experience the power of the risen Lord Jesus Christ. நாம் எல்லாரும் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தவக்காலம் என்பது உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை அனுபவிப்பதற்காக எங்களை தயார்படுத்துகின்ற காலமாகும். If we miss encountering his resurrection power, our Lent may lose its true meaning. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்காமல் போவோமாக இருந்தால் எங்களுடைய தவக்காலம் சில நேரத்திலே பலனற்றதாக போய்விடலாம். என்றால் தவக்காலம் என்பதே உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்காக நம்மை வழி நடத்துகின்ற ஒன்றாகும். நம்ம எல்லாம் தவக்காலத்திலே 40 நாளும் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒருத்தலிருந்து களைச்சு போய் அதுக்கு பின்பு உயிர்த்த ஆண்டவரை நாம் சந்திக்காமல் போனால், உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த விடுதலையை, வாழ்வை நாம் பெறாமல் போனால், உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமையை நாம் பெறாமல் போய்விட்டோம் என்றால் எங்களுடைய தவக்காலம் கடமைக்காக நாம் செய்த ஒன்றாக மாறிவிடும் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார் என்றால், அவருடைய பாடுகளை தியானித்த நாங்கள் ஆண்டவருக்கென்று சில ஒருத்தல்களை செய்து கிறிஸ்துவுக்காக நாங்கள் இதை செய்யட்டும் என்றெல்லாம் விரும்பிய எங்கள் வாழ்க்கையிலே அவர் சிலுவை வழியாக கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். கரங்கள் தொட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Pope John Paul II, he said, we are an Easter people and Alleluia is our song. திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் உயிர்த்தெழுந்த மக்கள், அல்லேலுயா எங்கள் பாடல் அப்படி என்று சொன்னார்.
Lent leads to resurrection. This is the goal. தவக்காலம் என்பது எங்களை உயிர்ப்புக்குள் வழி நடத்துறது. அதுதான் தவக்காலத்தினுடைய லட்சியமாகும். Saint Leo the Great, he said, do not remain in the tomb, rise with Christ. கல்லறையில் தங்கி விடாதீர்கள், கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுங்கள் அப்படின்னு சொன்னார் புனித லியோ the Great. So this is the direct call to experience resurrection, not just observe Lent. அதனால இந்த புனிதர்களுடைய வார்த்தைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். தவக்காலம் என்பது அப்படியே நாங்கள் கழித்து விடுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது. So tonight remember, any stone in your life that blocks you from experience the power of Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி ஏதாவது கற்கள் உங்களுக்கு தடையாக இருக்குமாக இருந்தால், it will be removed by God. அந்த கல் இன்று இரவு ஆண்டவரால் அகற்றப்படும். வேண்டுதல் கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நான் பாடுகிறேன், என்னோடு சேர்ந்து பாடலாம். சுமையே சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். அந்த பாடலுடைய அடுத்த அடிகள்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை தேற்றிடுவேன், நான் உங்களை ஏற்றிடுவேன். தெரியும், அந்த பாடல் வரி அதான் சொல்லுது. சுமையோடு இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு அமைதி தருவார் என்று மனிதரை நம்பிக்கொண்டிருக்காதீர்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை தேற்றிடுவேன், நான் உங்களை ஏற்றிடுவேன். நாங்கள் இயேசுவிடத்தில் வரும்பொழுது இந்த அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். Sometimes in our life we face problems that feel impossible. சாத்தியமற்றதாக தோன்றும் பல பிரச்சனைகளை சில நேரத்திலே நாம் எதிர்கொள்ளுகின்றோம். We feel like burdens are heavy stones blocking our path. சில நேரத்திலே மிக வேதனை என்கிற பாரமான கல் எங்கள் வாழ்க்கையை தடை செய்வதாக நாம் உணர்கின்றோம். We feel like problems and challenges are stones standing in our way. சில நேரத்திலே பிரச்சனைகள், சவால்கள் போன்ற கற்கள் நம்முடைய பாதைக்கு முன்பதாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். We feel like fear and doubt are stones stopping us from moving forward. நாங்கள் முன்னேறாதபடி, நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி, பயம் என்கிற அல்லது சந்தேகம் என்கிற கற்கள் நமக்கு முன்பாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. We feel like past mistakes are stones holding us back. சில நேரத்தில் நாங்கள் முன்பு செய்த தவறுகள் எல்லாம் நினைத்து நினைத்து அது ஒரு கல் போல நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நம்மை பின்னே இழுத்து கொண்டிருப்பது போல நாம் உணரலாம். We feel like closed door and obstacles are stones blocking our journey. எங்களுடைய பாதையிலே நாம் முன்னேறலாம் என்று பார்க்கின்றோம், நிம்மதியாக இருக்கலாம் என்று பார்க்கின்றோம், ஆனால் பார்த்தடமெல்லாம் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பது போல நமக்கு தெரியலாம். But no stone is stronger than God, my friends. ஆனால் கடவுளை விட எந்த விதமான கற்களும் தைரியமானதல்ல. கடவுள் அதைவிட பலம் வாய்ந்ததாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற எந்த கற்களும் கடவுளை விட பலமானதல்ல. கடவுள் அதைவிட பலமானவர். No matter how heavy the stone, God is greater. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாரமான கல் போல நாம் உணர்ந்தாலும் அதை விட கடவுள் பெரியவர். There is no obstacles that can stand against God's power. கடவுளுடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த விதமான கல்லும் நிற்க முடியாது அன்பானவர்களே. Every stone must move when God step into your life or into your home or into your family. ஆண்டவர் இயேசு அல்லது கடவுள் எப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறாரோ அப்பொழுது நிச்சயமாக
அந்த கல்லு அகன்று போகத்தான் வேண்டும். No barrier is stronger than the hand of God. கடவுளுடைய கரத்தின் வல்லமையை விட எந்த விதமான தடைகளும் பலம் வாய்ந்ததல்ல. What seem unmovable to us is nothing before God. எங்களால் அகற்ற முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லுகிற எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு கடினமானதல்ல. God can remove every stone that blocks your path. உங்கள் பாதையை தடுத்து கொண்டிருக்கிற எந்த கல்லையும் கடவுளால் அகற்ற முடியும். No weight is too heavy for God to lift. கடவுளால் தூக்குவதற்கு எந்த பெரிய கல்லும் பாரமானது அல்ல. Whatever is holding you back, God has the power to remove it tonight. உங்களை எதெல்லாம் இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் இன்று இரவு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். So trust God tonight. அதனால இன்று இரவு நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது ஆண்டவரை முழுவதுமாக நம்புங்கள். ஆண்டவர் எனக்கு வாழ்வளிப்பார், விடுதலை தருவார். என் பாதையில எந்த பெரிய கல் இருந்தாலும் கடவுளால் அகற்ற முடியும். So today, the Good Friday vigil, God is speaking to you about the stone that could not stop God. இந்த திருவிழிப்பு இரவிலே கடவுள் உங்களோடு என்ன பேசுகிறார் என்றால், ஆண்டவரால் அகற்ற முடியாத கல்லு உங்கள் வாழ்க்கையிலே எதுவும் இல்லை என்று. Mark chapter 13 verse 3 to 4. They asked each other, the women, who will roll the stone away from the entrance of the tomb? But when they looked up, they saw that stone, which was very large, had been rolled away. மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே 3 4 வரைக்கும், கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். அதான் இன்று இரவு நாம் தியானிக்கின்றோம். அந்த பெண்கள் இயேசுவின் உடலுக்கு நறுமண பொருட்கள் போட போகும் பொழுது பெரிய கல்லொன்று அந்த கல்லறைக்கு முன்பாக இருக்கிறதே, அதை யார் எங்களுக்காக புரட்டுவார்? அது புரட்டாமல் போனால் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று போகும் பொழுது அவர்கள் கல்லறைக்கு முன்பே வந்து நிமிர்ந்து பார்த்த பொழுது அந்த கல் புரட்டப்பட்டு இருந்ததாம். கரங்கத்தெடுத்துறவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். So move forward in faith, my friends. அதனால நம்பிக்கையுடன் நாங்கள் முன்னேறுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். In the early morning after the suffering and death of Jesus, some faithful women went to the tomb. ஆண்டவர் இயேசுவினுடைய துக்கமான பாடுகள் நிறைந்த அந்த மரணத்தின் பின்பு சில பெண்கள் அவருடைய உடலை பார்ப்பதற்காக கல்லறையை நோக்கி சென்றார்கள். Their hearts were full of sorrow. அவருடைய உள்ளம் முழுவதும் பாரத்தினால் வேதனையினால் நிறைந்திருந்தது. Even though they knew the stone was there, அந்த கல்லறைக்கு முன்பாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் they will went to the tomb. அவர்கள் அந்த கல்லறைக்கு போனார்கள். அன்பானவர்களே, கல்லறையிலே பெரிய கல் இருக்கிறதே என்று அவர்கள் இருக்கவில்லை, அந்த கல்லறைக்கு போனார்கள். When you see obstacles in your life, what you are doing? நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? Are you stepping forward in faith or holding back in fear? அதை பார்த்து கொண்டு நாம் பயந்து பின்னோக்கி கொண்டிருக்கிறோமா அல்லது விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? Do you feel discouraged or do you trust God is still in control? நம்முடைய வாழ்க்கையில் அந்த கல்களை பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோமா அல்லது இல்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் நகர்ந்து போகின்றோமா? Are your prayer filled with doubt or with faith and expectation? நம்முடைய செபங்கள்
அவநம்பிக்கை உள்ளதாக இருக்கிறதா அல்லது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ளதாக இருக்கின்றதா? When difficult come, do you focus more on problem or God's power to overcome it? நம்முடைய வாழ்க்கையிலே சில குழப்பங்களை, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகளையே நாம் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது கடவுளுடைய வல்லமையினால் நான் அதை வெற்றி கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கின்றோம்? என்றால் இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். They did not let fear, doubt or the obstacles stop them. அந்த பெண்கள் பாருங்கள், இயேசுவை கொன்றது போல எங்களையும் அவர்கள் கொன்றுவிட்டால் அப்படின்னு பயப்படவில்லை. பெரிய கல் இருக்கிறதே, அது எப்படி நகர்ந்து போகும் என்று அவர்கள் பின்வாங்கி இருக்கவில்லை. அவர்கள் பெண்களாக இருந்தாலும் தைரியமாக அவர்கள் முன்னேறி போனார்கள். They choose faith over fear. அவர்கள் பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தார்கள். Tonight learn this lesson. You also must move forward in faith even when you see obstacle in your life. இன்று இரவு அந்த பெண்களிடத்திலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி தூய ஆவியானவர் வழிநடத்துகிறார். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற முடியாதபடி அல்லது பிரச்சனைகள் என்று பார்க்கிற எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து நாம் பின்வாங்கி போவதற்கு பதிலாக நாம் கடவுளை நம்பிக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். When challenges seem too big, remember God is bigger than your challenges. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சவால்கள் பெரிதாக இருக்கிறதே என்று நீங்கள் கலங்கும் பொழுது, என் ஆண்டவர் அந்த சவால்களை விட பெரியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். When obstacles rise high, lift your eyes to the great God. எப்பொழுது உங்களுடைய தடைகள் உங்களுக்கு பெரிதாக உயர்ந்து கொண்டு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்களை இன்னும் அதிகமாக வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். When life feels overwhelming, trust God, trust in God's greater power. உங்களுடைய வாழ்க்கை தாங்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது கடவுளுடைய சக்தி மிக்க வல்லமையை நோக்கி பாருங்கள். When fear surrounds you, don't focus the fear, focus on the power of God. உங்கள் வாழ்க்கையிலே பயங்கள் வரும் பொழுது அந்த பயத்தையே பார்த்து கொண்டிருக்காதீர்கள், கடவுளுடைய வல்லமையை நோக்கி பாருங்கள். அதுக்காக தான் இந்த சுக வழிபாடு. இங்கு வரும் பொழுது பாருங்கள், நீங்கள் செபிக்காமல் இருந்தால் கூட இங்கே வந்தால் நாம் செபித்துருவோம். ஏன்னா எல்லாரும் செபிக்கும் பொழுது நாமும் செபிக்கிறோம், எல்லாரும் பாடும் பொழுது நாமும் பாடுகிறோம். தூய ஆவியானவர் எங்களை அப்படியே தூண்டி விடுகிறார் பாருங்கள். When the situation looks impossible, remember nothing is impossible for God. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விடயங்கள் இது நடக்கவே நடக்காது என்று உங்களுக்கு தெரியும் பொழுது அல்லது நீங்கள் உணரும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. When the stone grows stronger, when the path is blocked, believe God can make a way. எப்பொழுது உங்கள் பாதை தடைப்பட்டு போயிருக்கிறதோ அல்லது பெரிய பெரிய தடைகள் வந்திருக்கிறதோ அப்பொழுது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கடவுளால் உங்களுக்கு அதை அகற்றி ஒரு பாதையை அமைக்க முடியும் என்று. இந்த பாடல் எல்லாரும் உட்கார்ந்து பாடுவோம். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. Mark chapter 16 verse 3 to 4 again. They asked each other, look carefully, who will roll the stone away from the entrance of the tomb. மார்க் நற்செய்தி 16:3-4, கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். Okay, notice they asked each other. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அதை பற்றி கதைத்து கொண்டார்களாம். Speak of your problems, no problem. உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் கதைப்பது ஒரு பிரச்சனையுமே இல்லை.
சில நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக கதைக்க வேண்டும். யாருடையாவது உங்கள் பிரச்சனையை கட்டாயமாக கதைக்க தான் வேண்டும். ஏன்னா அது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். But you have to notice something here. As they walked toward the tomb, they were discussing one problem. அவர்கள் அந்த கல்லறையை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் ஒரு பிரச்சனையை பற்றி கதைத்து கொண்டு போகிறார்கள். They asked each other, who will roll the stone away from the entrance of the tomb? கல்லறையின் வாசலிலிருந்து யார் அந்த கல்லை எங்களுக்காக புரட்டுவார்கள்? The stone was very large and heavy. They talk each other. அவர்கள் என்ன கதைக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் பெண்கள், அந்த கல்லறைக்கு முன்பாக இருக்கிற கல்லு அவ்வளவு பெரிய கல்லை அவர்கள் வைத்திருக்கிறார்களே. It was impossible for them to move it. அதை நகர்த்துவதற்கு அவர்களால் நிச்சயமாக முடியாது. They spoke about the problem. அவர்கள் தங்கள் பிரச்சனையை பற்றி கதைத்தார்கள். They feared the obstacles. அந்த தடையை கண்டு அவர்கள் பயந்தார்கள். But they do not stop there. They took the step to move forward in faith. அவர்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கான அடியை எடுத்து வைக்க ஆரம்பித்தார்கள், எடுத்து வைத்து போனார்கள். This is what you must do. Take a step of faith tonight. இதுதான் இன்று இரவு நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என்ன தடைகள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக கட்டாயமாக நீங்கள் காலடிகளை எடுத்து வையுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் வரைக்கும் கடவுளுடைய வல்லமை நீங்கள் காண முடியாது. நீங்கள் எடுத்து வைத்தே ஆக வேண்டும். வாலிபர்கள், நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். The young people, you must take step for your future, for your marriage, or for your work or studies. அதுபோல பெரியவர்கள், நாங்கள் எங்கள் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக ஐயோ ஒன்றை கட்டி கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இந்த பெண்களைப் போல நாமும் காலடிகளை எடுத்து வைப்போம். Don't just speak about your problem. எப்பொழுதும் உங்கள் பிரச்சனைகளை மட்டும் கதைத்து கொண்டு அப்படி இருந்து விடக்கூடாது. Satan will always push you to dwell on your problems. எங்கள் பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி இருக்கும்படி சாத்தான் எப்பொழுதும் நம்மை தள்ளுவான். And discourage you from stepping out in faith. நீங்கள் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்காதபடி சாத்தான் உங்களை சோர்வுக்குள்ளாக்குவான். But learn this tonight. Remaining in the same place and talking about your problems will never reveal the power of the risen Lord. ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்து கொண்டு பிரச்சனையை மட்டுமே கதைத்து கொண்டிருப்பதனால் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படாது. It is the step of faith that brings you into Lord's power. நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கிற காலடிகள் தான் கிறிஸ்துவனுடைய வல்லமைக்குள் உங்களை கொண்டு வருகிறது. So don't lose your faith. Walk in faith every day. அதனாலே உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். When you walk in faith, you are moving forward toward your blessings. நானும் நீங்களும் எப்பொழுது விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோமோ, நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அப்படி காலடி எடுத்து வைக்காமல் கவலைப்பட்டு பயந்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருப்போம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்ந்து போக முடியாது. People may judge your faith wrongly. உங்களுடைய நம்பிக்கையை சில நேரத்திலே மக்கள் பிழையாக நினைக்கலாம். நாமெல்லாம் இந்த இறை வழிபாட்டை எங்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு நடத்தும் பொழுது சில பேர் நினைத்தார்கள், இதெல்லாமே பிழையா இருக்குதே, இது இவர்களெல்லாம் கத்தோலிக்கர் இல்லை போல இருக்குதே, இதென்ன எல்லாமே நாங்கள் காணாதா இருக்குதே, இதென்ன அப்படி இருக்குதே இப்படி இருக்குதே, அப்படிதான் நிறைய பேர் சொன்னார்கள். இன்றைக்கும் சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதுனால நமக்கு எதுவும் குறைவு வந்ததா என்று கேட்டால் இல்லை அன்பானவர்களே. நாம் கடவுளை தேடும் பொழுது அவர் எப்பொழுதும் எங்களை நிறைவாக்குறவராகவே இருக்கின்றார். அவை நானும் நீங்களும் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை நம்பி இறைவனை கீழ்ப்படிந்து முன்னேற நினைக்கிறோமோ, எப்பொழுது சாத்தான் பல தடைகளை கொண்டு வருவான். அந்த தடைகள் நம்மை ஒன்றும் செய்ய போகிறதல்ல. கடவுள் நம்மோடு இருப்பார் என்றால் கடவுள் நம்மை உயர்த்துவார். People may laugh at your faith. உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து ஒரு சிலர் சிரிக்கலாம். Your friends may leave you. நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவர் இயேசுவை நம்பும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களை விட்டு விலகி போகலாம்.
You may have to walk alone in faith. நீங்கள் தனிமையாகத்தான் உங்கள் நம்பிக்கையிலே நடக்க வேண்டியதாக இருக்கலாம். But remember Abraham tonight. ஆனால் இன்று இரவு ஆபிரகாமை நினைவு கூறுங்கள். Abraham walked in faith, not by sight. ஆபிரகாம் தெரிந்ததில் அல்ல, விசுவாசத்தில் நடந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அழைத்த பொழுது, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ என்ற உடனே ஆபிரகாமுக்கு ஒரு வரைபடம் கொடுத்து கடவுள் விடவில்லை. நீ போகும் இடத்தில் என்னவெல்லாம் நடக்க போகுது என்று ஆண்டவர் சொல்லிவிடவில்லை. ஆபிரகாமுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் விசுவாசத்திலே அவர் நடந்தார். God blessed Abraham to be the father of blessings, my friend. அப்படி விசுவாசத்திலே ஆபிரகாம் நடந்ததினாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஆசீர்வாதத்துக்கே தந்தையாக ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். விசுவாசத்தில் நடக்கிற பலன் அதுவாகும். நாம் நமக்கு தெரிந்த ஒரு விடயத்திலே நடக்கலாம். அது நம்முடைய பணத்தை வைத்து, அறிவை வைத்து, நம்முடைய ஆற்றலை வைத்து சில விடயங்களை நாம் செய்யலாம். ஆனால் நமக்கு ஒன்றுமே கை கொடுக்காத நேரத்திலே நம்பிக்கையில் நாம் நடந்தோம் என்றால், அது பொன்னை விட வெள்ளியினால் கொடுக்க முடியாத, நம்முடைய ஆற்றலால் மக்களால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. When you walk in faith, God will lift you up. நான் நீங்களும் விசுவாசத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை உயர்த்தி விடுகிறார். The people who laugh at your faith will see God's blessing in your family. யாரெல்லாம் உங்கள் விசுவாசத்தை பார்த்து சிரித்தார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலே காணும்படி கடவுள் செய்வார். And in your children, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். And also in your ministry, உங்கள் ஊழியத்திலே காணும்படி ஆண்டவர் செய்வார். A faith walker never lose, they are winner. விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, அவர்கள் வெற்றியாளர்கள். What looked impossible has already been moved. சாத்தியமற்றதாக தோன்றியது நகர்த்தப்பட்டாயிற்று. When they arrived and looked up, they saw something unexpected. அவர் போகும்பொழுது கதைத்து கொண்டு தான் போகிறார்கள். கல் இருக்கிறதை யார் அகற்றுவார்கள்? பட் இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தோடு நகர்ந்து போனதினாலே கல்லறைக்கு கிட்டே வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று அவர்கள் கண்டார்கள். The Bible says the stone had already rolled away. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வேதாகமத்திலே பார்த்தோம், அவர்கள் பார்த்த பொழுது அந்த கல்லு உருட்டப்பட்டிருந்தது. This movement teaches the powerful truth for Good Friday. இந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய புனித வெள்ளி இரவு ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. There was a stone, but the stone could not stop God. அங்கே ஒரு கல் இருந்தது, ஆனால் அந்த கல் கடவுளுக்கு தடையாக இருக்கவில்லை. கடவுளால் அந்த கல்லை நகர்த்த முடிந்தது. They expected to see the big stone blocking the tomb. அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த கல்லறைக்கு முன்பாக பெரிய கல் இருக்க போகிறதே என்றுதான் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனையிலே, அவர்களுடைய பிக்சரிலே அந்த கல் இருக்க போகிறது அப்படி என்று தான் அவர்கள் போனார்கள். But when they walked toward to see Jesus, they saw the stone was already rolled away. ஆனால் அவர்கள் இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும், அவருக்கு நாங்கள் நறுமண பொருளை பூச வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் இயேசுவிடத்திலே வந்ததினாலே அவர்களுடைய நோக்கத்துக்கு தடையாக இருந்த கல் அங்கே இருக்கவில்லை. ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி இருந்தார். This is what you are going to see. What looked impossible has already been moved. நானும் நீங்களும் அதை தான் பார்க்க போகின்றோம். எதெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே, இப்படி இருக்க போகிறதே என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அன்பானவர்களே, இன்று இரவு நான் உங்களுக்கு சொல்லட்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அது இல்லாதபடி அவரால் மாற்ற முடியும். அதை அவர் மாற்றி விடுவார். நாம் அங்கு போவோம், அது இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஐயோ இப்படி இருக்கிறதே என்றால் நாம் நினைப்போம், ஆனால் அது இல்லாமல் போய்விடும்.
What you fear is no longer in your way. எதெல்லாம் நீங்கள் பயந்தீர்களோ அது உங்கள் பாதையில் இருக்காது. You begin to see God's hand moving in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். Barrier becomes blessings. எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக வர ஆரம்பித்துவிடும். What stand against you turns into victory. எது உங்களுக்கு எதிராக நின்றதோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பித்துவிடும். So tonight ask God the Father, Father, I want to see the power of the risen Lord in my life. இன்றிரவு இறை தந்தையிடத்திலே கேளுங்கள், தந்தையே, உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையை என் வாழ்க்கையிலே நானும் காண விரும்புகின்றேன். நான் இலங்கையிலே கைட்ஸில் என்ற வழிபாட்டுக்கு போகும் பொழுது இப்படி தான் சொன்னார்கள். நானும் போய் இருக்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவரை நீங்கள் சந்திக்க முடியும் என்று. அப்பொழுது எனக்கு என்னால் நம்ப முடியவில்லை. நான் ஒரு கத்தோலிக்கர் தான், ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கு பெறுகிறதான். ஆனால் ஆண்டவரை சந்திக்கலாம் என்று சொன்னால் அது என்ன? அது நம்பவே முடியவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், சந்திக்கலாம், அவர் உங்களை சந்திப்பார், அவர் சந்திக்கும் பொழுது இப்படியெல்லாம் நடக்கும், உங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறும். அதை நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் அதை முயற்சி செய்யக்கூடாது என்று அந்த கூட்டம் முடிய என்ன ஞாபகம் இருக்கிறது? அப்படியே கோயிலுக்கு போய் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருந்த ஆண்டவரே, அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை என்றால் நானும் உம்மை சந்திக்க வேண்டாம், என்னை சந்தியம். அந்த சின்ன ஜெபம் அன்பானவர்களே என் வாழ்க்கையை மாற்றியது, எனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தந்தது, இன்றைக்கும் தருகிறது, தந்து கொண்டுதான் இருக்க போகிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுடைய சின்ன ஜெபம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் கேட்பது, நாம் விரும்புவதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். So pray tonight, Lord, bless me. ஆண்டவரே, இன்று இரவு என்னை ஆசீர்வதியும். Bless my family, bless my children, bless my spouse. என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் துணையை நீர் ஆசீர்வதியும். Fill me with your Holy Spirit. என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Remove every stone that blocks me from experiencing your power. உம்முடைய வல்லமை நான் அனுபவிக்க முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற கற்களை நீர் எடுத்து விடும் ஆண்டவரே. எனக்கு இருந்த பெரிய தடை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் இருக்கும். கத்தோலிக்க மக்களுக்கு இருக்கிற பெரிய தடை என்னவென்றால், நீங்க கத்தோலிக்கர் பைபிள் வாசிக்க கூடாது அப்படி என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செபிக்க கூடாது அப்படி சொல்லிவிடுவார்கள். அதுதான் மகா பெரிய கல்லு. அந்த கல்லை நகர்த்துவது சாதாரண விடயம் இல்லை அன்பானவர்களே, சாதாரண விடயம் அல்ல. ஆனால் நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்கள், அவர் உயிர் வாழ்கிறார் என்பதை நீங்கள் காண முடியும். So pray to God, remove every stone that blocks me from experiencing your power. Give me the faith to take a step toward you. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் காலடிகளை எடுத்து வைப்பதற்கு எனக்கு நம்பிக்கை தாரும். Break every fear, doubt and obstacles in my life. என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகம், தடைகள், அவிசுவாசம் எல்லாவற்றையும் நீர் உடைத்து விடும் ஆண்டவரே. Let me not just hear about you, but experiencing you. ஆண்டவரே, நான் உம்மை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறவனாய் மட்டும் இருக்கக்கூடாது, நான் உம்மை அனுபவிக்க எனக்கு அருள் தாரும். Let your resurrection power work in me and through me. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் மட்டுமல்ல என் வழியாகவும் செயல்படும்படி ஆசீர்வதியும். From this moment I choose to walk in faith, not in fear, my Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இருந்து நான் பயத்தில் வாழ்வதற்கல்ல, விசுவாசத்தில் நடப்பதற்கு நான் தெரிவு செய்கிறேன். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.